ஓகே. சரி, இது இந்த ஜி ஃபீல்ட், அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்ட், இதில் வந்துட்டு 3வது வகுப்பு பயன் செய்ய போகுது இருக்க போகுது. போன கிளாஸில் ஏதாவது நோட்ஸ் விடுபாட்டுட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு நம்பர் 077 50 38 094. இது என்ன வாட்ஸ்அப் நம்பர். என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அது கோல் எடுத்து கேட்கலாம். வேறு நோட்ஸுகள் வேணும், அப்படி அப்படி ஏதாவது வேறு செய்யக்கூடிய பேப்பர்கள் செஞ்சுக்காது, அந்த பேப்பரில் நம்ம என்ன செய்யலாம், அந்த நம்பருக்கு கொடுத்து கேட்கலாம். சரி, போன கிளாஸில் என்ன பார்த்தேன்னு சொன்னால் நியூட்டன் முதல் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் ஒன்றும், 2வது வந்துக்கிட்டு நியூட்டன் ஈர்ப்பு விதி சம்மந்தமாக காய்ச்சிருந்தேன். இப்போ நியூட்டன் ஈர்ப்பு விதி என்ன, அதை என்ன சொல்லிதாமண்டா, ஏதாவது 2 துணி விரிக்கணும் வைப்பேன், ஏதாவது 2 துணிவு, அது 2 துணியும் ஒரு கோல வடிவான துணிவாக எடுக்கணும். இன்னைக்கு துணிவை நான் M1 என்றும் அந்த துணிவை நான் M2 எடுக்கணும். எடுத்தேன்னு சொன்னால் 2 கோலங்களுக்கும் மையங்களுக்கு இடையில் தூரம் கொண்டு வரும், அது தூரத்தை சிமோலார்னு எடுக்கணும். எடுத்தால் எப்போவும் 2 துணிவலிக்கும் வேண்டாம், துணிவலுக்கு இடையில் கவர்ச்சி விஷயம் கொண்டு இருக்கும். அதாவது இந்த துணிவரை பிடிச்சேன்னு செய்ய வேண்டாம், ஒரு விஷயம் கொடுத்து இழுக்கும், எஃப் பண்ண விஷயம் கொடுத்து இழுத்தா நியூட்டன்ட 3ஆம் விதிப்படி சமநிலை தெரியுமா, இது அவரை பிடிச்சேன்னு செய்யும், இங்கே பக்கமாக அது எஃப் பண்ண விஷயம் கொடுத்து இழுக்கும். இப்படி துணிவலுக்கு இடையில் தாக்குற அந்த ஈர்ப்பு விசைன்ற பருமன் எஃப், இதாக இருக்கலாம் இதாக இருக்கலாம், ரெண்டும் சேம் பருமன் ஒன்று தானே. அதுக்கான நியூட்டன் ஈர்ப்பு விதியில் அந்த சமன்பாடு இருந்துச்சுன்னா எஃப் சமன் ஜி M1 M2 2 துணியும் பெருக்கி போட்டு கீழே அந்த 2 துணிவுகளில் மையங்களுக்கு இடையிலான தூரம் மிக்கலவ அதனுடைய வர்க்கத்தால் பிரிக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொன்னால் சமன் ரெண்டு கடைசி கிளாஸில் என்னங்கிட்டு உடம்பு பார்த்துருந்தேன். இப்போ இதை தாண்டி அந்த சமன்பாடில் கொஞ்சம் விஷயங்கள் காய்க்கப்படும். கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு சொன்னால், இந்த சமன்பாடு நியூட்டன் செல்லிப்பட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் எல்லா துணிவுகளுக்கும் இந்த சமன்பாடு என்ன செய்யலாம், பாவிக்கலாம் என்று ஒரு ரூல்ஸ் ஒன்று வைக்கிறார். அப்போ எதுக்கெல்லாம் பாவிக்கலாம்னு சொன்னால், இந்த சமன்பாடு பாவிக்கணுமெண்டா இங்கே 2 துணிவுகள் மிக்காங்கள, அந்த 2 துணிவை பிடிக்கணுமெண்டா 2ம் 1ம் புள்ளி துணி வரைக்கும். புள்ளி துணி வந்துச்சுன்னா சும்மா ஒரு டொட் மாதிரி ஆக சின்ன ஒரு துணி வேணும் செய்யும், 2 வரைக்கும் இருந்தால் 2 பேருக்கு முன்னாடி தூரம் வந்து 6 ஆகிக்குமெண்டா அவர் M1 M2 வேண்டா அதை என்ன செய்யும், இதை கவரும். இது வேணும் செய்யும் சமன் தெரியுமா, இதை கவரும். சரியா, கவர்னா இந்த விசை எஃப் எவ்வளவு, அந்த விசை எஃப் எவ்வளவுன்னு காணதுக்கு என்ன செய்யலாம், இந்த சமன்பாட்டை போட்டு என்ன செய்யலாம் காணலாம். சரி, வேறு எதுக்குன்னா 2 பேரும் பிடிக்கணும்னா கோல வடிவமாக இருக்கணும். இந்த தனியும் கோலம் அந்த தனியும் கோலம் வரைக்கும்ண்டா அதனுடைய மையத்தையும் இதனுடைய மையத்தையும் எடுத்து அதனுடைய மையங்களுக்கு இடையிலான தூரத்தை 6 எடுத்து அப்போ அது இதை கவரும். இது என்ன செய்யும் 2 தனிவழி இருந்தால் கவரும் தானே. கவர்னா இதில் வார விசைக்கான சமன்பாடுக்கு என்ன செய்யலாம், உடனே சமன்பாட்டை போட்டு செய்யலாம் காணலாம். இப்படி இதுகளுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், மாற்றி மாற்றி பாவிக்கலாம். இப்போ மாறி இப்படியும் எடுக்கலாம், ஒரு ஆள் கோலமாக இருந்து ஒரு ஆள் புள்ளி துணி வரைக்கும் வைப்பேன், இப்போவும் பயன்படுத்தலாம். இதனுடைய மையத்தை எடுத்து அது 2ஐயும் முடிஞ்சு அதுக்குள்ள தூரம் 6 போட்டு என்ன செய்யலாம், அந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அப்போ சமன்பாடு பயன்படுத்தணுமெண்டா எதுகளுக்கு இடையில் பயன்படுத்தணும்னு சொன்னால், ஒன்று புள்ளித்திணிவுக்கும் கோலத்துக்கும் மட்டும்தான் சொல்லி பயன்படுத்தணும். புள்ளித்திணிவும் கோலத்துக்கு மட்டும் 2ம் புள்ளித்திணிவாக தயாரிக்கணும், 2ம் கோலமாக தயாரிக்கணும் இல்லை. ஒரு ஆள் புள்ளித்திணிவு ஒரு ஆள் கோலமாக என்ன செய்யலாம் வைக்கலாம், மாறி அதுக்குள்ளே என்ன செய்யலாம் மாறி எப்படியும் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொண்டு போகலாம். இதுதான் அதனுடைய ரூல்ஸ் என்ன செய்ய போகுது படிக்க போகுது. அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்னா நோட் பண்ணி எடுக்கணும். அப்போ கோலத்துக்கு தான் செய்யலாம் பயன்படுத்தலாம். இப்படி இருக்கணும் வைப்புமே, எப்படி இது ஒரு வேறு வடிவத்தில் இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கணும் வைப்பு துணிவு இதுக்கு பயன்படுத்தே இல்லை. அந்த சமன்பாடு என்ன செய்யலாம் இதுக்கு பயன்படுத்தே இல்லை. வேற ஒரு புள்ளி தணிவு இருக்கணும் வைப்புமே, இப்போ 2க்கும் பயன்படுத்தினா அவர் புள்ளி தணிவு ஓகே. அப்போ இந்த தணிவுக்கு என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம், ஆனால் இவருக்கு என்ன செய்யலாம் பயன்படுத்தல. இதுக்கு ஒரு வேலை ஒன்று செய்யும். என்னென்னு சொன்னால், இன்றைக்கி துணிவு என்ன செய்யும்ண்டா இப்படி சின்னதாக என்ன செய்யும்ண்டா நிறைய புள்ளி துணிவுகள் என்ன செய்யும் இப்படி உடைச்சோம்ண்டா. இப்போ இது ஒரு புள்ளி துணிவு அது ஒரு புள்ளி துணிவு தானே. இப்போ துணிவை கட் பண்ணியாக சின்ன துண்டுகளாக செய்யலாம், உடைச்சி பார்க்கலாம் தானே. நம்ம கட் பண்ணியாக இப்படி உடைச்சி எடுக்கலாம். எடுத்து இப்போ இன்றைக்கி துணிவுக்கும் அந்த துணிவு 2 புள்ளி தானே. அப்போ இது 2க்கான தூரம் எவ்வளவு, அப்போ இது அதை கவரும் சமநிலை மாதிரி என்ன செய்யும் இதை கவரும். அப்போ இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கு என்ன செய்யலாம் இந்த சமன்பாட்டை பாவிக்கலாம். இது புள்ளி துணிவு தானே, அதுவும் புள்ளி துணிவு தானே. அப்போ இது அதை குறித்து கவரும், அப்போ இதுவும் கவரும் இப்படி எல்லாமே என்ன செய்யும் அதை கவரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி என்ன செய்யும் அதில் கவரும். அப்படி ஒரு வடிவம் இருக்குமெண்டா அதை கட் பண்ணி என்ன செய்வோம்டா சின்ன புள்ளி துணிவுகளாக உடைச்சி இந்த ஒவ்வொரு புள்ளி துணிவுகளை தாக்குற விஷயம் காணும். அப்போ கண்டமெண்டா எல்லாத்துலேயும் தாக்குற மொத்த விஷயம் என்ன செய்யலாம் காணும். இப்போ இப்படுத்த ஒரு விஷயம் படுத்த எல்லாம் சின்ன நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் கவர்ச்சி விஷயம் கொடுத்து எழுத்துக்கு நிற்க பார்க்கும். அப்போ நாம் என்ன செய்யும் பிறகு அதை கிடைநிலை கூத்தாயெல்லாம் பிரித்து விளைவில் அங்கே பக்கம் எவ்வளோ வரணும்னு செய்யலாம் காணலாம். உதாரணத்துக்கு இந்த பொருளில் வந்துட்டு ஒரு 40-50 விஷயம் தாக்காமண்டா ஒரு பொருளில் பல விஷயங்கள் தாக்கினேன்னு செய்யலாம். விளையில் விஷயம் காணலாம் தானே. கிடையா நிலை கூத்தா பிரித்து
அதுக்கு என்ன செய்யலாம், வெளியில் எடுத்து காணலாம். அந்த வேலையில் என்ன செய்யலாம், இது செஞ்சு கொண்டு இது காணலாம். வெவ்வேறு வடிவங்கள் இருக்குமாண்டா அதை புள்ளி திணிவுகளை உடச்சி தான் காணணும். ஆனால் கோலங்கள் அல்லது டெக்டாக புள்ளி திணிவு இருக்கும்னா என்ன செய்யலாம், நேரடியாக காணலாம். அப்போ இந்த விஷயத்தை கீழுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்லேன்னு செய்யுங்க. அப்போ நோட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் இச்சமன்பாடு, இந்த சமன்பாடு F7G M1 M2 ஆர்ஸ்க்கான சமன்பாடு இல்லை. இந்த சமன்பாடு இச்சமன்பாடு கோள வடிவான திணிவுகளுக்கும் புள்ளி திணிவுகளுக்கும் மாத்திரமே பயன்படுத்தப்படும். சமன்பாடு வந்துட்டு கோள வடிவான திணிவுகளுக்கும் புள்ளி திணிவுகளுக்கும் மாத்திரமே பயன்படுத்தப்படும். ரெண்டத்தை நோட் பண்ணிடுங்க. சரி, அதை நோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, நோட் பண்ணி முடிஞ்சா அடுத்தது இப்போ ஏதாவது என்ன நம்பருக்கு என்ன செய்யலாம், எடுத்து கேட்கலாம். சரியா? இந்த நம்பர் நான் என்ன செய்கிறேன், அழிக்கணும். சரி, அடுத்தது. அப்போ முதலாவது நியூட்டன்ட ஈர்ப்பு விதி என்ற மாதிரி போட்டிருப்பேன். இப்போ என்ன செய்யுங்கன்னா ரெண்டாவது, இப்போ வந்துக்கிட்டு ரெண்டாவது நான் அங்கே எழுதுறேன். ரெண்டாவது இப்படி ஒரு சொற்பிரயோகம் ஒன்று கிடக்கும். என்னன்னு சொன்னால் ஈர்ப்பு புல செறிவு இப்படி ஒன்று கிடக்கும். ஈர்ப்பு புலச்செறிவு கேட்பாங்க. அதுக்கு இன்னும் ஒரு பேருக்கு எப்படின்னா ஈர்ப்பு புல வலிமை. இன்னும் ஒரு பேர் ஈர்ப்பு புல வலிமையிட்ட மாதிரி கதைப்பாங்க. இதுக்கு வேணுமெண்டா இன்னும் ஒரு பேரும் இருக்கு. அது என்னென்னு சொல்லுவாங்கண்டா ஈர்ப்பு ஆர்முடுகள் ரெண்டு பேரும் செய்வாங்கண்டா இதுதாங்க கதைப்பாங்க. ஈர்ப்பு ஆர்முடுகள் என்ன செய்கிற இதுதாங்க கதைப்பாங்க. சரியா? இதனுடைய குறியீடா எதை பயன்படுத்துகிறாங்கண்டா சிமோல் ஜி என்ன செய்கிறாங்க, அதனுடைய குறியீடாக என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ ரெண்டாவது முதலாவது ஈர்ப்பு நியூட்டன் ஈர்ப்பு விதி என்று போட்டிருப்பீர்கள். இப்போ ரெண்டாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நிறைய ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு ஆர்முடுகள் அது ஒரு ஹெடிங்காக போடுங்க. அது வந்துட்டு சிமோல் ஜி என்ற மாதிரி என்ன செய்ய முடியும்னா அதை குறித்து காட்டுவோம். அதை ஒரு ஹெடிங்காக போட்டுவிடுங்க. இவர் தெளிக்கு நான் வளங்களை நினைக்கிறேன். இந்த வள வேர்ட்ஸ் வளங்கள் நினைக்கிறேன். என்னென்னு நினைக்கிறேன் ஈர்ப்பு புலச்செறிவு வந்து தான் நான் இவ்வளோ தெளிக்கிறேன். அந்த லைட்டில் அந்த இது அடிக்குது. அதில் சரியா? அப்போ இவ்வளோ தெளிக்கிறது ஈர்ப்பு புலச்செறிவு வேணும் மாதிரி அழிக்கணும். சரி, சரி. இப்போ அது என்னென்னு முதல் பார்ப்போம். சரி, இப்போ எப்படி ஒரு வேலை பார்க்க வேண்டி கிடக்கு. சரி, முதல் சொல்லுங்க. இப்படி ஒன்று வெளிப்படுத்த நினைக்கும் ஈர்ப்பு புலமண்டா என்ன ரெண்டு நம்ம முதல் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன்லேயே அதுதானே கொஞ்சம் முதலாவது கிளாஸ் ரெண்டாவது கூடிய ஒன்று காய்ச்சிருந்தேண்ணா. என்னது ஏதாவது துணியை கொண்டு வைங்க. அது சின்ன துணி வரைக்கலாம், இல்லாட்டி பெரிய துணி வரைக்கலாம். துணியை கொண்டு வச்சு என்ன செய்யணும்டா அதை வளைச்சி என்ன செய்யணும்டா ஒரு புலத்தை உருவாக்கும். அது என்ன புலமாகி ஈர்ப்பு புலமாகும். துணிவுண்ட அளவு கூட ஈர்ப்பு புலத்தின் அளவு மென் செய்யும். ஈர்ப்பு புலத்தின் அந்த வலிமை மென் செய்யணும்னா கூட்டி கொண்டு போகும். அதுகளை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுகளை எப்படி செய்யுதுன்னு போட்டு. இப்போதைக்கு வழங்கிங்க ஏதாவது ஒரு துணியை கொண்டு வச்சிடலாம் மனுஷன்னா, ஏதாவது துணி கொண்டு இருக்குமா மனுஷன்னா அந்த துணியை வளைச்சி என்ன செய்யும்டா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே ஈர்ப்பு புலத்தை வச்சுக்கும். அது என்ன ஈர்ப்பு புலம்ண்டா அந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ளே வேறு ஏதாவது தெளிவுகள் வருமானா தெளிவில் என்ன செய்யும் ஈர்ப்பு விசை என்ன செய்யும் தொழிற்படும். அதுக்கு வழியான தெளிவு இருக்குமாண்டா ஈர்ப்பு விசை என்ன செய்யாது தொழிற்படாது.
அந்த விசை வெளிப்பாடு தான் என்ன புலம், அது ஈர்ப்பு விசையான ஈர்ப்பு புலம் மட்டும் பார்த்துருந்தேன். சரி, இப்போ நான் பாருங்க. அப்போ இது ஒரு துணியை கொண்டு வச்சுருந்துச்சுன்னா அது வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே, அதை வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே என்ன செய்ய மாட்டேன்னா ஈர்ப்பு புலத்தை என்ன செய்ய போகுது, உருவாக்கி வச்சுக்க போகுது. சரி, ஈர்ப்பு புலம் இருக்கணும் வழங்கிட்டு இப்போ இந்த ஈர்ப்பு புல செறிவு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது ஈர்ப்பு புல வலிமை எதை மென்ஷன் பண்ணுறாங்கண்டா அந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ளே போங்க முதல். சரி, இவ்வளோ தானே ஈர்ப்பு புலம், அதுக்குள்ளே போங்க. போய் ஏதாவது ஒரு புள்ளி எடுங்க. சரி, இன்றைக்கி ஒரு புள்ளி எடுக்கணும் எப்படின்னு, அல்லது இன்றைக்கி ஒரு புள்ளி, ஏதாவது ஒரு புள்ளி நான் இப்போ இந்த புள்ளி எடுக்கணும். எடுத்து நீங்கள் என்ன புள்ளி எடுக்கலோ அந்த புள்ளியில் என்ன செய்யுங்கண்டா, சரியாக கொண்டு 1 கிலோகிராம் துணிவை என்ன செய்யுங்கண்டா அதில் கொண்டு வைங்க. வச்சா என்ன செய்யும், 1 கிலோகிராம் இல்லை எவ்வளோ கிலோகிராம் துணி வச்சாலும் ஈர்ப்பு புலத்துக்கு வச்சா இவர் சும்மா இருப்பார் இல்லை, இதனுடைய மையத்தை நோக்கி என்ன செய்வார், இதனுடைய மையத்தை நோக்கி என்ன செய்வார்னு சொன்னால் இவர் ஒரு விசையை கொடுத்து இழுப்பார். அப்போ அந்த இடத்துல கொண்டு நீங்கள் 1 கிலோகிராம், இந்த இடத்துல கொண்டு நீங்கள் சரியா 1 கிலோகிராம் துணி வச்சாலும் சரியா, எத்தனை கிலோகிராம் துணி வச்சாலும் சரியா, அதில் மையத்தை நோக்கி ஒரு விசையை கொடுத்து இழுக்கும். இப்போ எனக்கு அது தேவையில்லை, விசை கொடுக்குமெண்டு வழங்கி ஒரு கவர்ச்சி விசை ஒன்று கொடுக்கும். எந்த கேள்வி என்னன்னு சொன்னால் ஈர்ப்பு புல சரிவு என்றா என்னென்னு காண்டு வைப்பேன். அப்படி என்ன அந்த ஈர்ப்பு புலத்துக்கு வந்து இந்த புள்ளி எடுக்கிற அந்த புள்ளி உண்டு சரியா 1 கிலோகிராம் தான் வைக்கணும், கூடவும் கூட குறையும் கூட. அப்போ 1 கிலோகிராம் வச்சு சொன்னால் அதில் ஒரு விசை ஒன்று தாக்கும் தானே, 10 நியூட்டனோ 2 நியூட்டனோ 3 நியூட்டனோ எவ்வளோ விஷயம் ஒன்று தாக்கும் தானே, அந்த விஷயத்தான் என்னென்னு சொல்கிறாங்கண்டா ஈர்ப்பு புல சரிவு சிமோல் ஜி அந்த மாதிரி என்ன செய்யலாம் குறிக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு புல சரிவு என்ன காண்டு வைப்பேன், அந்த இடத்துல ஈர்ப்பு புல சரிவு காண்டு என்ன செய்யுங்க, அங்கேயும் கொண்டு என்ன செய்யுங்க சரியா 1 கிலோகிராம் துணி வைங்க. வச்சா இதை என்ன செய்வார், அது மையத்தை நோக்கி ஒரு விசையை கொடுத்து இழுப்பார். அப்படி அவர் கொடுத்து இழுக்க அந்த விசைக்கு பேர் தான் வந்துக்கிட்டு ஈர்ப்பு புல சரிவு என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. சரியா, அப்போ ஈர்ப்பு புல சரிவுண்டா என்ன ரெண்டு வரை விளக்கம் கேட்டால், ஈர்ப்பு புலத்துக்குள்ளே கருதப்படுற ஒரு புள்ளி இந்த புள்ளியாக இருக்கலாம், அந்த புள்ளியில் கொண்டு சரியாக 1 கிலோகிராம் வார மாதிரி துணியை கொண்டு வச்சிருந்துச்சுன்னா அதில் ஒரு விஷயம் ஒன்று என்ன செய்யும் தாக்கும். அந்த விசைக்கு பேர் தான் சொல்லணும்னா ஈர்ப்பு புல சரிவு ஒன்று வேணும் செய்யப்படும் சொல்லி கொண்டு போகிறோம். சரி, ஈர்ப்பு புல சரிவுன்றவர் ஈர்ப்பு புல சரிவு ஜி என்றவர் எண்ணி கணியமாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை காவி கணியமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஜி நான் சொல்கிறேன், ஜி என்றவர் யாருன்னு சொன்னால் அவடத்தை 1 கிலோகிராம் துணிவில் தாக்குற விசையத்தான் நான் ஈர்ப்பு புல சரிவு ஜின்னு சொல்கிறேன். நான் விசை காவி கணியம்னு சொன்னால் இதுவும் காவி கணியம் தானே, இதுக்கு என்ன விசேடமாக ஈர்ப்பு புல சரிவுன்னு பேர் கொடுத்தீங்கன்னா 1 கிலோகிராமில் தாக்குறதால ஈர்ப்பு புல சரிவுன்னு கொடுத்திக்கும். 1 கிலோகிராம்லாம் சரியான்னு 10க்கு எத்தனை கிலோகிராம் தாக்கினாலும் விசை தானே, விசை காவி கணியம்ண்டா 1 கிலோகிராம் தாக்குற விசை தான் ஈர்ப்பு புல சரிவு. அப்போ ஈர்ப்பு புல சரிவும் என்ன இருப்பாருண்டா அவரும் ஒரு காவி கணியமாக இருப்பார். அப்போ முதல் வழங்கணும் இவர் ஒரு காவி கணியம் என்று என்ன செய்யணும்டா முதல் வழங்கியிருக்கும். அப்போ அதை என்ன செய்ய போது ஒரு காவி கணியமாக இந்த ஈர்ப்பு புல சரிவு ஈர்ப்பு புல வலிமை ஈர்ப்பு ஆறுமுடுகள் என்றவர் ஒரு காவி கணியம் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார். ஏன் ஒரு கணியம் இப்போ ஆறுமுடுகள் அரிக்கலாம், வேகம் அரிக்கலாம், உந்தம் அரிக்கலாம், ஏதாவது இருக்கலாம், ஏதோ ஒரு கணியம் அப்படிலாம் கணியங்கள்னு சொல்கிறேன். இப்படியான கணியங்கள் எண்ணிய காவியம் ஏன் கட்டாயம் தெரியணும்னு மனுஷன்னா உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் கூட்ட வேண்டி வரும் அல்லது கழிக்க வேண்டி வரும். A-level பிசிக்ஸை பொறுத்தளவில் அப்படி கூட்டலோ கழிக்கலோ செய்யக்கூடாது செய்யணும்டா அந்நேரம் அவர் எண்ணிய காவியம்னு பார்த்து செய்யணும். எண்ணி கணியம்னு செய்யலாம், நேரடியாக நம்பரை கூட்டுற மாதிரி 10, 2, 12 அது 10, 15 செஞ்சு கொண்டு போய்த்திடலாம். ஆனால் காவி கணியம்னு என்ன செய்யணும், திசை இருப்பார், திசையை பார்த்து கூட்டணும் அது கழிக்கணும். அது காவி கூட்டல் இணைகர முறை கழிக்கலவா, அதை எப்படி கூட்டுறது கழிக்க அது எந்த முறையில் என்ன செய்யணும் அது செஞ்சுக்கணும். சும்மா நம்பரை கூட்டுற மாதிரி என்ன செய்யலாம், இதெல்லாம் கூட்டையில. அப்போ அவதானம் இருக்கணும். ஏதாவது அவரோட 2 ஈர்ப்பு புல வலிமை ஈர்ப்பு புல சரிவு இருக்கிறாமண்டா அங்கே 2ஐயும் கூட்ட வேண்டி வருதாமனா திசையை பார்த்து என்ன செய்யணும் கூட்டணும். சும்மா நம்பரை மட்டும் பார்த்து என்ன செய்யப்படா கூட்டிடப்படான்றதில் அவதானம் இருக்கணும். அதெல்லாம் அந்த காவி கணியம்னு என்ன செய்யறேன் நான் ஒரு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். சரி, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அலை கொண்டு வர போகிறேன். எப்படி கொஞ்சம் பாருங்க, இதான ஈர்ப்பு புலம். அப்போ இந்த புள்ள ஈர்ப்பு புல சரிவு என்னென்னு கேட்டால் சரி இந்த இடத்த கேட்கணும், இந்த புள்ள ஈர்ப்பு புல சரிவு ஜி சரி இருக்கிறது. நான் இவ்விடத்தை ஒரு எம் துணி வைக்கணும் வைப்போமே, எம் கிலோகிராம் துணி வைக்கணும். அதில் தாக்குற விஷயம் வந்துக்கிட்டு எஃப் ஒன்று வைப்போமே. உதாரணத்துக்கு நான் ஒரு 3 கிலோகிராம் துணி வைக்கணும், அதில் தாக்குற விஷயம் ஒரு 30 நியூட்டன் சும்மா உதாரணத்துக்கு எடுப்போமே. 3 கிலோகிராம் துணி வைக்கணும், அதில் ஒரு 30 நியூட்டன் விஷயம் தாக்குன்னு வைப்போமே. இப்போ எனக்கு அந்த இடத்துல ஈர்ப்பு புல சரிவு வேணுமெண்டா எனக்கு 3 கிலோகிராம் தாக்குற விஷயம் 30 நியூட்டன் எனக்கு வேணாம், 1 கிலோகிராம் தாக்குற விஷயம் தானே வேணும். அப்போ நான் என்ன செய்வேன், அந்த இடத்துல 1 கிலோகிராம் எவ்வளோ விஷயம் தாக்கணும் காணப்போம். அதுக்கு என்ன செய்வேன் நான் நிறைய 3 அப்போ என்ன செய்வேன்னு சொன்னால் 30 நியூட்டன் எடுப்பேன். 30 நியூட்டன் எவ்வளோ விஷயம் தாக்குது, 3 கிலோகிராம்லாம் தாக்குது. அப்போ அந்த 3 கிலோகிராம்லாம் பிரிப்பேன். நான் பிரிச்சானே வரப்போ எனக்கு 1 கிலோகிராமில் எவ்வளோ விஷயம் தாக்குன்னு வரப்போகுது. அப்போ ரெண்டாம் கொழுப்பு 10 கண்டு வரும். மேலுக்கு நியூட்டன் இருப்பேன். இந்த கிலோகிராம் மேலுக்கு போய் உங்களுக்கு என்ன செய்யணும்டா கிலோகிராம் -12 வந்துருக்கும்.
சரியா? அப்போ இதான் அந்த ஈர்ப்பு புல செறிவு வரைக்கும். இப்போ அந்த இடத்துல ஒன்று கிலோகிராம் மைனஸ் பண்ணா அந்த இடத்துல 1 கிலோகிராம் இருந்தால் அதில் எவ்வளோ விஷயம் ஆக போகிறோம்? 10 நியூட்டன் விஷயம் செய்ய போது ஆக்கிக்க போகுது. அப்போ இதுக்கு அலகு எப்படி வருமாண்டா? நேரங்க அலகு. அப்போ இதனுடைய அலகு என்று எடுத்துருந்துச்சுன்னா ஈர்ப்பு புல செறிவுடைய அலகு உங்களுக்கு என்ன வருமாண்டா? நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1 மாதிரி என்ன செய்யமாண்டா அதனுடைய அலகு என்ன? இதனுடைய அர்த்தம் 1 கிலோகிராமில் தாக்குற விஷயம். இப்போ நேர்கோட்டு இயக்கங்கள் படிக்கக்குள்ள ஒரு பொருள் வந்துக்கிட்டு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 12 வேகத்தோட போகண்டா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ தூரம் போகும்னா 10 மீட்டர் தூரம் போகும். சில விஷயங்கள் அதனுடைய அலகிலிருந்து என்ன செய்யணும், அது என்ன செல்லுவதுன்னு வழங்கணும். அது மாதிரி தான் இந்த அலகு என்ன வெளிப்படுத்துகிறா 1 கிலோகிராமில் தாக்குற அந்த விஷயத்தை என்ன செய்யுது குறிக்குது. கிலோகிராம் மைனஸ் 1 1 கிலோகிராமில் தாக்குற விஷயம் என்ன வேலை செய்ய போகுது வந்திருக்கும். சரியா? இதுக்கு சரி. அப்போ இதுக்கு வந்துக்கிட்டு அலகுன்றவர் எப்படி பாரு நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 12 மேலே இருக்கும். இன்னும் ஒரு அலகம் வரும் எழுதி வைங்க. அது என்னென்னு பொறவு சொல்கிறேன். அது எப்படி வந்துட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ன்றதும் அதனுடைய அலகு தானே இருக்கும். அதாவது 6 முடுகளுக்கு எழுவ 6 முடுகளுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வார அதனுடைய அலகும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது எதில் எடுக்கலாம்டா இந்த அலகிலேருந்து எடுக்கலாம். என்னது? நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1. நியூட்டன் எப்படி சொல்லலாம்? இப்போ நியூட்டன் சொன்னால் எப்சாமன் எம்ஏன்னு அடுத்தது அவர் தான் நியூட்டன் வரணும். அப்போ தெளிவண்டா கிலோகிராம் அங்கே 6 முடுகள்ண்டா மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2க்கு ஈக்குவல் தான் நியூட்டன் கொண்டு போடுது. அப்போ இவருக்கு பேர் என்ன கொண்டு போய் போடலாம்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கொண்டு போய் போடலாம். அங்கே உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கிலோகிராம் மைனஸ் 1 கிலோகிராமுக்கு கிலோகிராம் மைனஸ் 1 போடும். போனால் மிச்சம் என்ன மிஞ்ச போகுது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அதுதான் உங்களோட இருக்கும். சரியா? அதுக்கு இப்படியான ஒரு கன்செப்டோட நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் குறவுன்னு அந்த அளவுக்கு ஒரு காரணம் என்ன செய்வேன் கதைப்பேன். அப்போ வரைக்கும் வந்துட்டு நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1 மாதிரி ஒரு அலை இருக்கும். மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மாதிரி என்ன செய்ய போகுது அப்படி ஒரு அலை என்ன செய்ய போகுது இருக்க போகுது. சரியா? இது நான் ஒரு ஃபார்முலாவில் உருவாக்குறேன் பாருங்கள். 30 நியூட்டனை தாக்குற விஷயம் தானே அந்த எஃப்ஐ கொண்டு மேலே கொண்டு போடுவேன். 3 கிலோகிராம் அங்கே தெளிவு அப்படியே. அப்போ எஃப்எம் மேலே வச்சு அவங்களுக்கு என்ன செய்யப்போ 1 கிலோகிராம் தாக்குற விஷயம் வரப்போகுது. அதுதான் நம்ம சிமோல் ஜி ஈர்ப்பு புல செறிவு வேணுமா கேட்கும். அப்போ ஜி என்றவர் எப்படி பாருன்னு தாக்குற விஷயம் எடுத்து எம்எல்ஏ வச்சு அவனை இருப்பேன். அப்போ எஃப்ன்றவர் எப்படி பாருங்க உங்களுக்கு குறுக்கு பேர் கணிச்சுன்னா உங்களுக்கு எம்ஜி என்ற மாதிரி செய்ய போகுது வந்துருக்க போகுது. அதாவது ஜி என்றவர் எப்படி இருப்பாராமண்டா ஜி என்றவர் எப்படி இருப்பாராமச்சுன்னா 1 கிலோகிராமில் தாக்குற விஷயம் எவ்வளோண்டு கேட்டுறாச்சுன்னா அது ஜி என்ற பேரில் வந்து ஜியாக இருப்பார். எஃப்ன்றவர் என்ன இருப்பாராமண்டா அந்த இடத்துல உண்டு எவ்வளவு திணிவை வைக்கலோ அந்த திணிவில் தாக்குற மொத்த விசி தான் எஃப். அப்போ எம் கிலோகிராம் வச்சுன்னா அந்த எம் கிலோகிராம் தாக்குற மொத்த விசி தான் எஃப்ன்னு வரப்புறார். அப்போ எஃப்க்கும் ஜிக்கும் என்ன வித்தியாசம்ண்டா ஜி என்றவர் 1 கிலோகிராம் தாக்குறவர். எஃப்ன்றவர் அந்த இடத்துலேயே மொத்த திணிவில் தாக்குற விஷயத்தான் செய்ய போகுது எஃப்ன்றவர் ஆன்சர் வைக்கப்படுறார். அப்போ 1 கிலோகிராம் தாக்குறவர் ஜி என்றும் எம் கிலோகிராம் கொண்டு வச்சு தாக்குறவர் எஃப் ஆமின் செய்யப்படுறார் வைக்கப்படுறார். சரியா? அப்போ நீங்கள் இந்த ஹெடிங் போட்டிருப்பீர். இப்போ முதலாவது நோட் பண்ணுங்கள். இவர் வந்துட்டு ஒரு காவிக்கணியம் என்றதான் முதல் நோட் பண்ணுங்கள். இது காவிக்கணியம் ஆகும் என்றதை நோட் பண்ணுங்கள். வேறு மார்க் கூட அதில் காவிக்கணியம் நோட் பண்ணுவீங்க. அடுத்து ரெண்டாவது நோட் பண்ண வேண்டியது இதனுடைய அலகு. நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1 ரெண்டு மாதிரி இருக்கும் அல்லது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படின்னு செய்வே இங்கே போகுது. அதை அடுத்து நோட் பண்ணுங்க. சரியா? அதை நோட் பண்ணி முடிஞ்சுன்னா இந்த ஈர்ப்புப்புல வலிமை ஈர்ப்புப்புல செறிவு ஈர்ப்பு ஆர்முடுகிறேன்னு சொல்ல தானே அந்த சிமோல்ஜி அதனுடைய வரைவிலக்கணத்தை செல்ல போகிறேன். நம்ம கீழுக்கு ஒரு எரோமா கொண்டு போட்டு அதனுடைய வரைவிலக்கத்தை செய்யுங்க எழுதுங்க. சரியா? என்ன ஈர்ப்புப்புல செறிவுன்னு சொன்னா ஈர்ப்பு புலத்துக்குள்ளே கருதப்படுற ஒரு புள்ளியில் 1 கிலோகிராம் துணிவை கொண்டு வைக்கலன்னு சொன்னால் அதில் தாக்குற விஷயம் என்ன வைக்க போகுது ஈர்ப்பு புல செறிவு வைக்க போகுது. அவ்வளோதான். அப்படின்னா சரி மக்களுக்கு சொல்ல தெரியும். ஈர்ப்பு புலத்தினுள் கருதப்படும் ஒரு புள்ளியில்
ஒரு கிலோகிராம் புள்ளித்துணி ஒன்றை வைக்கும்போது அதில் தொழிற்படும் விசையாகும். ஈர்ப்பு புலத்தினுள் கருதப்படும் ஒரு புள்ளியில் 1 கிலோகிராம் புள்ளித்துணி ஒன்றை வைக்கும்போது அதில் தொழிற்படும் விசையாகும். சரியா? கணக்கு பண்ணி முடிஞ்சா விளையாடிக்கினேன். பாருங்க. அப்போ இവിടുത്തെ ഞാനൊരു പെരിയ തുണി കൊണ്ട് എടുക്കേണ്ടി വരുന്നേ. ശരിയാ? பெரிய துணி ஒன்று எடுக்கேன். இதனுடைய துணி நான் ஒரு கேபிட்டல் எம் எடுக்கிறேன். சரியா? இதனுடைய மையத்திலிருந்து ஒரு சிமோல் ஆறுன்ற தூரத்தில், எப்போவும் தூரம் இது மையத்தில் தான் அளக்கப்படும். மையத்திலிருந்து வந்து ஒரு சிமோல் ஆறுன்ற தூரத்தில் இവിടുത്തെ ஒரு புள்ளி இருக்கின்ற வைப்பேன். துணி வேணால் வளர்ச்சி ஈர்ப்பு புலத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். சரியா? அது வளர்ச்சி என்ன செய்ய மாட்டா, ஈர்ப்பு புலத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அது ஒரு கணக்கு. அப்போ ஒரு பெரிய ஒரு கோள், அது கோள் மாதிரி யோசிக்கணும். கோள்னு சொன்னால் சந்திரனை அரிக்கலாம். நம்மளோட பூமியும் ஒரு கோள் தானே. அது பூமி அரிக்கலாம், வியாழன் அரிக்கலாம், புதன் அரிக்கலாம், செவ்வாய் கிரகம், ஏதோ ஒரு கோள். சரியா? அந்த கோளில் இருந்து ஒரு சிமோல் ஆறுன்ற தூரத்தில் இവിടുത്തെ ஒரு புள்ளி எடுத்து அந்த புள்ளியில் ஈர்ப்பு புலச்சரிவு என்ன காண்டு வைப்பேன். அப்போ என்ன செய்யணும், அந்த புள்ளியில் கொண்டு சரியா நீங்கள் 1 கிலோகிராம் துணியை கொண்டு வைப்பேன். அந்த புள்ளியில் கொண்டு சரியான 1 கிலோகிராம் துணியை வைப்பேன். வச்சு ஒரு விஷயம் தாக்கும் தானே, என்ன செய்யும், அது அதோட மையத்தை நோக்கி ஒரு விசையை கொடுக்கும். அந்த விசைக்கு பேர் தான் ஈர்ப்பு புலச்சரிவு சிமோல் ஜின்னு கண்டாச்சு. அதுக்குரிய ஒரு கோவை நான் செய்யணும்னு ஒரு எடுக்க போனேன். எப்படி நிறுவ போன பாருங்க. உங்களுக்கு தெரியணும், 2 திணிவுகளுக்கு இடையிலான தூரம் ஆர் 2 திணிவுகளுக்கு முடியும்னா நியூட்டன் ஈர்ப்புவிலிருந்து அதுக்கான சமன்பாடு உங்களுக்கு எப்படி வரும், எஃப் சமன் ஜி m1 m2 ஓவர் ஆர் ஸ்கியானு வந்துருக்கும். உங்களுக்கு ஜி அகில ஈர்ப்பு மாறிலி, m1 m2 2 திணிவுகள். இவர் கேபிட்டல் எம், அவர் 1 கிலோகிராம். அப்போ கேபிட்டல் எம் தர அங்கே 1 கிலோகிராம் கீழே 2 திணிவுகளுக்கு இடையிலான தூரம். இவர புள்ளி திணிவு ரெக்டாக அவடத்தை எடுக்கலாம் தூரம். இவர் கோலம் பண்ணுறதால அவரை மையத்தில் தான் எடுப்பேன் தூரம். அப்போ 2 பேருக்கு முன்னாடியான தூரம் வந்துட்டு எவ்வளோ வாங்கி போகுது, ஆர். அப்போ அந்த ஆர் அதனுடைய வர்க்கம். சரி, இதை உங்களுக்கு பெருக்கினா மேலுக்கு எம்ஏ 1 பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும்டா, ஜி கேபிட்டல் எம் வர கீழே, கேபிட்டல் எம் வர கீழே உங்களுக்கு என்ன வரும்டா, ஆர் ஸ்கியானு வரப்போகுது. இந்த எஃப் வந்துட்டு என்னென்னு செய்ய வரேன்னா, எஃப் எல்லாத்துக்கும் விஷயம் எஃப் குறிக்கலாம். ஆனால் 1 கிலோகிராமில் சாகிறதால அதனுடைய விஷயோட பேர் வந்துக்கிட்டு ஈர்ப்பு புலச்சரிவு சிமோல் ஜி என்ற மாதிரி செஞ்சிடும் வந்துடும். அப்போ அந்த இடத்துல ஈர்ப்பு புலச்சரிவு ஜிக்கான கோவை எப்படி இருக்கும்டா, இப்படின்னு செய்ய போகுது, இருந்துக்கே போகுது. சரியா? அப்போ இந்த இடத்துல ஜி அண்டா அந்த ஜிக்கான கோவை எப்படி வரும்டா, ஜி அதாவது ஈர்ப்பு புலச்சரிவு சிமோல் ஜி அண்டா கேபிட்டல் ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கியான மாதிரி இந்த இடத்துல என்ன செய்யும், அதுக்கான கோவை வந்துக்கே போகுது. சரியா? இப்போ இந்த கோளில் ஆரை நான் வந்துட்டு ஒரு கேபிட்டல் ஆர்னு எடுக்கணும். இந்த கோலத்துக்கு கொண்டு ஆரை உண்டு தானே, அதனுடைய ஆறுனால ஒரு கேபிட்டல் ஆர்னு எடுக்கணும். எடுத்தா இதனுடைய மேற்பரப்பு, அந்த கோலத்தின் மேற்பரப்பில் எவ்வளோ ஈர்ப்பு புலச்சரிவு காணப்படணும். அதுக்கும் இந்த சமன்பாட்டை கொண்டு பாவிக்கலாம். இந்த சமன்பாட்டை கொண்டு போய் போடுங்க. போட்டு இல்லைன்னு இதே சமன்பாடு செஞ்சு கொண்டு வந்து என்ன வரும், இந்த இடத்துல ஈர்ப்பு புலச்சரிவு ஜின்னு எடுத்துன்னு அதே மாதிரி ஜி திணிவு கேபிட்டல் எம் கொண்டு வரும். ஆறுன்றது என்ன, மையத்திலேருந்து எவ்வளோ தூரத்துலேக்கு கேபிட்டல் சிமோல் ஆர் தூரம் இங்கே, அதாவது சிமோல் ஆரை கொண்டு போட்டு இங்கே மையத்திலேருந்து எவ்வளோ ஆர் தூரம் இங்கே கேபிட்டல் ஆறுண்டா, கேபிட்டல் ஆர் அதை போட வர்க்கத்தை கொண்டு போடுங்க. அப்படி தான் அதுக்கான சமன்பாடு செய்ய விரிக்க போகுது. சரியா? மையத்திலேருந்து தூரம் எவ்வளோ வேண்டு கண்டா சரி, அது அந்த தூரம் இங்கே கேபிட்டல் ஆறுன்றது எப்படிக்குமென்னு சொன்னால் அதனுடைய ஆரைக்கு சமனாக போகும். அப்போ இந்த ஈர்ப்பு புலச்சரிவு ஜி அண்டா அது ஜி கேபிட்டல் எம் ஓவர் கேபிட்டல் ஆர் ஸ்கியான்னு மாதிரி நினைச்சிருக்கும் வந்திருக்கும். சரியா? அப்போ மையத்திலிருந்து வெளியே உள்ள தூரத்தில் ஆர் தூரம் பண்ணால் இது இப்படி சமன்பாடு. சரி, மேற்பரப்பில் என்ன செய்ய போகுது, இப்படி ஒரு கோவை என்ன செய்ய போகுது, வந்திருக்க போகுது. சரியா? கீழுக்கு அடுத்த ஒரு பென்சில் கேபிட்டல் எம் திணிவுடைய கோளொன்றின் கோளொன்றினால் உருவாக்கப்படும் ஈர்ப்பு புலத்தில் ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புலச்சரிவு
ஸ்மால் ஜி ஆனது ரெண்டு போட்டுட்டு இந்த படத்தை கீறி இதில் நோட் பண்ணி போட்டு சைட்லேன்னு செய்யுங்க. இதே நோட் பண்ணி வச்சுடுங்க குயிக்காவா. சரி, நோட் பண்ணி பேர் நினைக்க அழிக்கணும். சரி, அடுத்த ஒரு கான்செப்ட் வைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ இവിടുത്തെ ஒரு கோலம் இരിക്കേണ്ടി வைப்பமே, ஒரு கோல் ஏதோ ஒரு கோளில் இல்லாட்டி ஏதோ துணி வைക്കേണ്ടി வைப்பமே. அந்த துணி வேணாலும் ஒரு கேபிட்டல் M1 எடுக்கணும். அதனுடைய மையத்திலிருந்து ஒரு ஸ்மால் R1 என்ற தூரத்தில் இந்த புள்ளியில் என்ன ஈர்ப்பு பிளச்சரிவுன்னு கேட்டோம்னா அது அதனுடைய மையத்தை நோக்கின மாதிரி வரும். அந்த ஈர்ப்பு பிளச்சரிவு என்ன ஒரு ஸ்மால் G1 எடுக்கும். அந்த உங்களுக்கு தெரியும் G G கேபிட்டல் M ஓவர் R உஸ்கியாண்டு வரும். இங்கே தனி M1 M1 தூரம் R1 வரும். அதில் வந்த G1 வரப்போகுது. அப்போ ஒரு துணி வரைக்கும்னா அந்த புள்ளியில் அந்த ஒரு துணி வலை மட்டுமே செய்யும், ஒரு ஈர்ப்பு பிளச்சரிவு வந்திருக்கும். சரி, இதிலிருந்து ஒரு R2 என்ற தூரத்தில் வேறொரு கேபிட்டல் M2 வேறொரு துணி வைக்கணும் வைப்பமே இருந்தால் இதுவும் துணிவு தானே. இப்போ ஒரு புள்ளி எடுத்தால் இந்த துணிவும் எனக்கு ஈர்ப்பு விசையை கொடுக்கும், அந்த துணியும் என்ன செய்யும், அது ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கும். அப்போ இந்த புள்ளியில் ஈர்ப்பு விசையில் வந்தால் அந்த புள்ளியில் ஒரு ஈர்ப்பு பிளச்சரிவு ஒன்று வரும். அதை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு G2 மாதிரி எடுக்கணும். சரியா? சரி, இன்னொரு துணியை கொண்டு இணைக்க வைக்கணும் வைப்பமே, இன்னொரு துணி. அதுக்கும் இதனுடைய மையத்துக்கு இடையிலான தூரத்தை R3 என்றும் அதனுடைய துணிவு நான் ஒரு கேபிட்டல் M3 எடுத்தேன்னு அது அதனுடைய மையத்தை நோக்கி என்ன செய்ய மாட்டா ஒரு G3 என்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கும். சரியா? அப்போ ஒரு துணி இருக்குமாண்டா ஒன்றால் மட்டுமே செய்யும், அந்த இடத்துல ஈர்ப்பு பிளச்சரிவு G வரும். நிறைய துணி ஒழிக்கமாண்டா எல்லா தலைமையும் செய்யும், அந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஈர்ப்பு பிளச்சரிவு செய்ய போகுது வந்திருக்கும். சரி, நாங்கள் கேன் இப்போ இந்த புள்ளியில் பார்த்துலன்னு சின்ன உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பாட்டி பேர் மெக்கானிக்ஸில் ஏதாவது ஒரு புள்ளியில் F1 F2 F3 ரெண்டு நிறைய விஷயம் ஆக்கணும் இருப்பேன். அவ்வளோவுக்கும் விளைவில் ஒரு விஷயம் காணுங்கன்னு இருப்பேன். இப்படி F4 நிறைய விஷயம் ஆக்கணும் இருப்பேன். என்ன செய்வேன், அவ்வளோ விஷயம் ரெண்டு கூறாக பிரிப்பேன். ஒன்று கிடையாக பிரிப்பேன், இன்னும் ஒன்று நிலைக்குத்தாக பிரிப்பேன். பிரித்து கிடையா F(x) என்றும் நிலைக்குத்தாக பிரித்து F(y) எடுத்துருந்துச்சுன்னா திரும்ப அதுக்கு விஷய நிகர விதம் எடுத்துருந்துச்சுன்னா அந்த வார உடல் என்ன செய்வோம் உங்களுக்கு FR தரும். அந்த FR பருமனுக்கான சமன்பாடு அந்த Fx வர்க்கம் சாக Fy வர்க்கத்துக்கு ரூட் போட்டு எடுத்துன்னு செய்யப்போகுது. அதனுடைய பருமனை தரும் உங்களுக்கு. திசை வேணுமுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதே டெக்டாக திசையை தரும். திசை வேணுமுன்னா என்ன செய்யலாம்னா அவ்வளோத்துக்கு விசையினகர விதியில் சமனம் அவ்வளோத்துக்கும் என்ன செய்யலாம், சமனும் சமாந்தரமாக கீறி விளையாட எடுக்கலாம். ஒரு புள்ளியில் பல விசைகள் தாக்கினா விசையினகர விதியில் என்ன செய்யலாம், விளையாட எடுக்கலாம் தானே. எப்படி எடுக்க, இரண்டுக்கும் சமனும் சமாந்தரமாக கீறி ஒரு விளையாட ஒன்று வரும். அப்போ இரண்டும் பெய்த்திரும், இரண்டுக்கும் பல ஒரு வந்துடும். இப்போ இதுக்கும் எடுக்க, அப்போ அதுக்கு சமனும் சமாந்தரம் இதுக்கு சமனும் சமாந்தரமாக கீறி எடுத்தால் இப்படி ஒரு விளையில் வரும். அப்போ இது ரெண்டுக்கும் போய் இது தனியாக வரப்போகுது. இப்போ ரெண்டு இருக்க போகுது. அப்போ இதுக்கு சமனும் சமாந்தரமாக கீறி ஒன்று எடுத்து ரெண்டு அதை என்ன செய்ய போகுது, கடைசி வார விளையில் என்ன செய்யும், இந்த திசையில் இப்படி ஒரு விளையில் வந்து நிற்கும். அதை ஃபாஸ்ட்டாக காய்ச்சின்னு சொன்னால் இது செகண்ட் யூனிட். அப்போ தெரியுமான்னு செய்யலாம், காய்ச்சி கொண்டு போய் திரும்ப வழங்க. இப்போ அது மாதிரி தான் இந்த புள்ளியில் நிறைய விசைதாக்காமண்டா அவ்வளோத்துக்கு வேணும் செய்யலாம். விசையினை கரை விதியை பயன்படுத்தினேன்னு சொன்னால் விளையிலான்னு செய்யும். ஏதோ ஒரு பக்கத்துக்கு ஒரு விளையில் ஒரு ஈர்ப்பு விளைச்சரிவு G ஒன்று வரும். அதை என்ன செய்ய திசையை தரும் உங்களுக்கு. அந்த புள்ளியில் இந்த திசையை என்ன செய்யும் தர பார்க்கும். பருமன் வேணும்னு என்ன செய்யுங்கன்னா அவ்வளோத்தையும் என்ன செய்யுங்க, ரெண்டு கூறாமல் அடிங்க. ஒன்று கிடையாது ஒன்று நிலைக்குத்தாம எடுங்க. நிலைக்குத்தா வார்த்தை GY என்றும் கிடையா பிரிச்சு வார்த்தை GX எடுக்கணும். எடுத்து அதுக்கு நீங்கள் விசையினை கரை விதியை பயன்படுத்தி எடுத்துறேன்னு விளையில் அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த இடத்துல எவ்வளோ ஈர்ப்பு விளைச்சரிவு இருக்கின்ற வரும். அந்த ஈர்ப்பு விளைச்சரிவு Gயை காணணும்னா GXக்கு வர்க்கம் போட்டு GYக்கு வர்க்கம் போட்டு ரூட் போட்டு எடுத்து என்ன செய்யலாம், அதை காணக்கூடிய மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அது கேள்வி வரக்கூடிய என்ன செய்யணும், அதை நின்று காட்டுறேன். இப்போ தியரிக்கு என்ன செய்யுங்க அவர் தான் எழுதி வைக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு
துணிவை கொண்டு வச்சிருன்னு சொன்னால் அந்த துணிவில் இந்த பக்கமோ வச்சு தாக்கும்னா தாக்காது. அது மூணுக்கும் விளைவில் ஒரு ஈர்ப்பு விளைச்சரி ஒரு எடுத்து நிற்கல. அப்போ இந்த திசையிலான்னு செய்யும் எனக்கு வச்சு தாக்கும். அப்போ அந்த இடத்துல ஒன்று நீங்கள் சிமோலையும் துணிவை கொண்டு வைப்பேலாம்டா அது இடத்துல இந்த திசையிலான்னு செய்யும் ஒரு விஷயம் ஒன்று தாக்கும். அது எவ்வளோ விஷயம் தாக்கும் அந்த விஷயம் நான் எப்போ எடுத்தேன்னு சொன்னது உங்களுக்கு mg என்ற மாதிரி விஷயம் தாக்கும். ஏன் இந்த இடத்துல விளையில் வார ஈர்ப்பு விளைச்சரி ஜிஎண்டா அந்த இடத்துல 1 கிலோகிராம் இருக்கக்குள்ள விளையில் இந்த பக்கம் ஜி என்ற விஷயம் தாக்க போகுது. அப்போ கிலோகிராம் விற்கணும் அந்த இடத்துல இந்த பக்கமாக mg என்றன்னு செய்யும் விஷயம் தாக்கியிருக்கும். இந்த விடயத்தை நோட் பண்ணுங்க. அடுத்தது அப்போ அடுத்த ஒரு பாயிண்ட்ஸில் பல திணிவுகள் 1 2 3 பல திணிவுகளால் உருவாக்கப்படும் ஈர்ப்பு புலத்தில் இது ஒரு ஈர்ப்பு புலத்தை உருவாக்கும் அது உருவாக்கும் இது உருவாக்கும் அமௌனும் சேர்ந்து ஈர்ப்பு புலத்தை உருவாக்கி வச்சு அமௌனும் ஈர்ப்பு விசையை கொடுக்கும். அடுத்தது பல திணிவுகளால் உருவாக்கப்படும் ஈர்ப்பு புலத்தில் ஈர்ப்பு புலத்தில் உள்ள பல திணிவுகளால் உருவாக்கப்படும் ஈர்ப்பு புலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் விளையுள் ஈர்ப்பு புலச்சரிவு ரெண்டு போட்டு இந்த படத்தை கீறி இதென்னு செய்யுங்க நோட் பண்ணி வைங்க. இதை இவடத்தை ஹைக்கத்தால் என்ன அனுகூலம் என்று பார்த்துலன்னு சொன்னால் கொஞ்சம் நியூட்டன் ஈர்ப்பு விதி என்ற மாதிரி அடுத்த பாடம் மின்புலம் என்ற பாடத்தில் கூலோமுண்ட விதி என்ன ஒன்று இருக்கும். இங்கே துணிவுகளை பற்றி படிப்போம் அங்கே ஏற்றங்களை பற்றி நேரேற்றங்கள் மறையேற்றத்தை பற்றி படிப்போம். அடுத்தது இங்கே நான் ஈர்ப்பு புலச்சரிவு வந்து கேட்குற மாதிரி அங்கே மின்புலச்சரிவு ரெண்டு மாதிரி செய்யும் அங்கே ஒரு வேர்டு ஒன்று வரும் அதை செய்யும் அங்கே பயன்படுத்தி கொண்டு போவோம். அடுத்து நாம் அதில் ஈர்ப்பு அழுத்தம் ஒன்று படிப்போம். இந்த ஈர்ப்பு அழுத்தம் தான் செய்ய போகுது அங்கே மின் அழுத்தம் என்ற பேரில் வரும். அப்போ இந்த பாடங்கள் ஒன்று செய்யும் தொடர் பாட்டு தான் செய்யும் போகுது. அடுத்த வேணுமெண்டா இப்படி யோசிக்கிறேன் அதில் ஈர்ப்பு பாயம் என்ற மாதிரி அங்கே மின் பாயம் அப்படி மாறி ஒரே 3 ஃபீல்டு மாதிரி ஒரே மாதிரி தான் ஒரு கணாட்டும் படுத்தாது. அப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணிவிடுங்க. சரி அதை நோட் பண்ணி இப்போ நினைக்கிறேன் அழிக்கிறேன். அப்போ ஏதாவது ஒரு கோல் சரியா ஒரு கோல் ஒன்று இருக்கு ஒரு கோள வடிவான கோல் அந்த கோலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த புள்ளியில் என்ன ஈர்ப்பு புலச்சரிவு வந்து கேட்டோம்னா அவர்கிட்ட 1 கிலோகிராம் வச்சுனா இல்லை தாக்குற வச்சா ஈர்ப்பு புலச்சரிவு வந்த மாதிரி காய்ச்சி கொண்டு போய் தரலாம். சரி அப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு புலச்சரிவு வச்சிருக்கேன் எப்பவுமே. இப்போ இதுவும் துணிவு அதுவும் துணிவான என்ன செய்யும் அவன் துணிவான் அப்படியே செய்யும் கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுத்து இழுக்கும். பையனுக்கு நீங்கள் கொண்டு கிலோகிராம் வைப்பேன் எப்பவுமே வச்சா அது தாக்குற விசை எவ்வளோ வரைக்கும்டா 1 கிலோகிராம் தாக்குற ஜி என்றா அவர்கிட்ட கிலோகிராம் கொண்டு வச்சு அது தாக்குற விசை வந்துட்டு உங்களுக்கு என்ன வைக்கும்டா mg என்ன வேலை செய்ய போகுது விசேரிக்க போகுது. இப்போ இது உங்களுக்கு என்ன விஷயம் அரிக்குமெண்டா இந்த விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம் அரிக்குமெண்ட்னா ஈர்ப்பு விஷயம் அரிக்கும். என் துணிவுகளுக்கு இடையில் வார விஷயம் ஈர்ப்பு விஷயன்றதால அந்த விஷயம் என்ன வைக்கும்னா ஈர்ப்பு விஷயம் அரிக்கும். அப்போ இந்த துணிவு என்ன செய்யும் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே ஈர்ப்பு புலத்தை உருவாக்கி வச்சிருக்கும். அதுக்குள்ள துணிவை கொடுத்தா அதில் ஈர்ப்பு விசை mg என்ற மாதிரி என்ன செய்யும் ஒரு விஷயம் கொடுத்து என்ன செய்யும் வச்சுக்கிட்டு இருக்கும். சரி வச்சுக்கிட்டு சரி இருக்கட்டும். நான் எடுக்க போகிறேன் இந்த கோல் வந்துட்டு ஒரு பூமி மாதிரி ஒரு கோல் ஒன்று வைப்போமே பூமியும் ஒரு கோல் தானே. அப்போ பூமி உருவாக்குது அப்போ இந்த ஈர்ப்பு புலத்தை எந்த தனி விரிக்காமண்டா எந்த தனி உருவாக்கிண்டா பூமி உருவாக்கிருக்கு. அப்போ பூமி உருவாக்கிக்கிறேன்னு சொன்னால் பூமி என்ன எடுக்கப்பட்டால் புவி என்னமாக இருக்குது. அப்போ இது ஈர்ப்பு புலம் தான். ஈர்ப்பு புலத்தை புவி உருவாக்கினதால இந்த ஈர்ப்பு புலத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா இந்த ஈர்ப்பு புலத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா புவி ஈர்ப்பு புலம் என்ற மாதிரி கதைப்பாங்க. புவி ஈர்ப்பு புலம் என்ற மாதிரி கதைப்பாங்க. இதே சந்திரன் எடுங்களேன் சந்திரன் ஒரு துணிவு தானே. அப்போ சந்திரனில் போயிட்டு பார்த்தா அது வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேன்னு செய்ய போகுது அது ஒரு புலத்தை உருவாக்கும். அந்த புலத்தை ஆறு உருவாக்குவான்னு சொன்னால் சந்திரன் உருவாக்குறதால அந்த புலத்தை சந்திரன் ஈர்ப்பு புலம் என்ற மாதிரி கதைப்போம். அப்போ இது ஈர்ப்பு விசை புவி கொடுத்தா புவி தான் அந்த ஈர்ப்பு விசையை கொடுத்தா அதில் புவி ஈர்ப்பு விசைன்னு கதைப்போம். அப்போ இங்கேயும் ஒரு துணியை வச்சா சந்திரன் என்ன செய்யும் பிடிச்சி இழுக்கும் தான் அது சந்திரன் கொடுத்த ஈர்ப்பு விசைன்றதால சந்திரன் ஈர்ப்பு விசைன்னு வரேன்னு செய்வோம் கழிச்சு கொண்டு போவோம். சரி அப்போ இந்த துணிவில் ஒரு விஷயம் ஒன்று தாக்குது. அப்போ அந்த துணிவு நான் ஒரு துணிவை கொண்டு வச்சிருந்தா ஒரு விஷயம் ஒன்று தாக்கும்.
அப்போ விசைன்னு தாக்கினா விசைன்ற திசையில் என்ன செய்யும், அதுக்கு ஒரு 6 முடிகள் வரும். அப்படி அது இயங்குற 6 முடிகளை ஏன் எடுக்கும், இது ஈர்ப்பு விசையால் இதுக்கு 6 முடிகள் கிடைக்குது. அப்போ இந்த 6 முடிகளுக்கு நான் என்ன பேர் கொடுக்கலாம்டா, ஈர்ப்பு 6 முடிகள் என்ற மாதிரி என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். அது புவி ஈர்ப்பு விசையால் வந்து 6 முடிகள்ன்றதால அதுக்கு நான் என்ன செய்யலாம், புவி ஈர்ப்பு 6 முடிகள்னு காய்க்கலாம். கொமனாக காய்க்கணுமெண்டா அதை ஈர்ப்பு 6 முடிகள்னு என்ன செய்யலாம், காய்ச்சி கொண்டு போய் தரலாம். இப்போ இங்கேயும் காரணமெண்டா இதுவும் ஈர்ப்பு விசையால் வந்து 6 முடி, இது ஈர்ப்பு விசையால் கீழ் நோக்கி ஒரு விசை ஒன்று கிடைக்கிறதால கீழ் நோக்கி ஒரு 6 முடிகள் இயங்கும். அதுவும் ஈர்ப்பு 6 முடிகளை தான் இருக்கும். இதுவும் ஈர்ப்பு 6 முடிகள் தான், இதுவும் ஈர்ப்பு 6 முடிகள் தான். சந்திரன் கொடுத்ததாலே சந்திரன் ஈர்ப்பு 6 முடிகள், இது புவி கொடுத்ததாலே புவி ஈர்ப்பு 6 முடிகள். அப்போ பொதுவாக காய்ச்சி கொண்டு போகமாட்டா அதை என்ன செய்யலாம், ஈர்ப்பு 6 முடிகள்ன்ற மாதிரி காய்ச்சி கொண்டு போகலாம். வார விசையை ஈர்ப்பு விசைன்னு காய்க்கலாம். 6 கொடுக்காவோ ஐயோட பேரை போட்டு புவி ஏண்டா புவி சந்திரன் என்ன செய்வோம், சந்திரன் போட்டு என்ன செய்வோம் கதை. சரி, அப்போ ஏதோ ஒரு கோல் ஒன்று இருக்கின்ற புவியோ இல்லாட்டி ஏதோ ஒரு கோல் ஒன்று இருப்போம். அந்த கோல் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு ஈர்ப்பு புலத்தில் ஒரு ஈர்ப்பு விசை கொடுக்கும். அந்த ஈர்ப்பு விசை காரணமாக அதுக்கு ஒரு 6 முடிகள் வரப்போ அந்த 6 முடிகளை ஈர்ப்பு 6 முடிகள் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அந்த ஈர்ப்பு 6 முடிகள் எவ்வளோன்றதை காணப்படுறேன். அப்போ அது அந்த பொருளுக்கு இல்லை, அந்த பொருளுக்கு நான் செய்ய போகிறேன், கீழ் நோக்கி நான் என்ன செய்கிறேன்னா F(ma) என்ற சமன்பாட்டை பார்க்க போகிறேன். நியூட்டனோட 2ஆம் விதியிலேருந்து வந்த ஒரு முடிவு. அப்போ அந்த பொருள் கீழ் நோக்கி தாக்குற விஷயம் எவ்வளோன்னு சொன்னால் mg என்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று தாக்க போகுது சாமின். அதனுடைய தெளிவு m தர அது இயங்குற 6 முடிகள் அதான் இன்றைக்கி எவ்வளோன்னு காணப்படுறேன். எம்முக்கு எம்மை வெட்டினா அதனுடைய ஈர்ப்பு 6 முடிகள் என்றவர் எதுக்கு சமனாக இருக்கிறான்டா, அந்த இடத்துல உள்ள ஈர்ப்பு புலச்சரிவு ஜிக்கு எப்படி இருக்கு, சமனாக வருது. அப்போ ஈர்ப்பு புலத்துக்குள்ளே ஒரு பொருளை கொண்டு வச்சு இயங்க விடுறேன், இயங்க விட்டா விஷயத்தாக்கினா இயங்கும் தானே, அப்படி இயங்கினா அது ஒரு 6 முடிகளோட இயங்கும். அந்த 6 முடிகள் என்னன்னு நான் கண்டேன்னு சொன்னால் அது ஈர்ப்பு புலத்தில் ஒரு புள்ளியிலேக்கு 6 முடிகளை கண்டா அந்த 6 முடிகள் அந்த இடத்துல உள்ள ஈர்ப்பு புலச்சரிவுக்கு பிடிக்க போகுது, சமனாக வரப்போகுது. அப்போ நான் இனிமேல் காய்க்கலாம் ஈர்ப்பு புலச்சரிவுன்றது அந்த இடத்துல உள்ள ஈர்ப்பு 6 முடிகளுக்கு சமனாகி தானே. அப்படின்டா இனிமேல் ஈர்ப்பு புலச்சரிவு என்றாலும் உண்டு, ஈர்ப்பு 6 முடிகள் என்றாலும் உண்டு. அதுதான் நான் என்ன செஞ்சேன், மேலே ஈர்ப்பு புலச்சரிவு அதில் ஈர்ப்பு 6 முடிகள் ஏற்கனவே போட்டேன் தானே, அதான் அதில் கான்செப்ட். அப்போ அலகு நியூட்டன் கிலோகிராம் -12 வந்துச்சு, மீட்டர் செகண்ட் -2 அலகும் போட்டேன் தானே. சரியான 6 முடிகள் தான் அதை குறிக்குது. அப்போ 6 முடிகள்னா மீட்டர் செகண்ட் -2 அலகு மீன் செய்யும் வரும். அதால் நாங்கள் மேல் நோட்ஸ் என்ன செஞ்சோம்னா அப்படி அதை காட்டி எழுதியிருந்தேன். சரியா, சரி. அப்போ இந்த 6 முடிகள் ஜி என்றா இந்த இடத்துல உள்ள ஜி உங்களுக்கு எவ்வளோ வருமாண்டா, அது உங்களுக்கு GM/R² வந்துருக்கும். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வரலாம், என்ன டவுட்டுண்டா, இப்போ அந்த துணியை பூமி பிடிச்சி இழுக்குது, ஓகே பூமி பிடிச்சி இழுக்குது. இப்போ இது புவியண்டா பூமியை கூட போய் பிடிச்சி இழுக்குது. சமநிலை திரும்ப அதே அளவு விஷயம். உதாரணத்துக்கு இது ஒரு 10 நியூட்டன் விசையை இவர் பூமி பிடிச்சி இழுத்தா அதே 10 அவர் வேற பிடிச்சி இழுக்கணும். அப்போ என்னண்டு இது வேறு கிட்ட வர இது இந்த அந்த துணிவு கிட்ட அந்த பொருள் தான் பூமியில் வந்துடுது, பூமியை மேலே போகுதுன்னு யோசிக்கலாம். இது ஒரு உதாரணம் போன கிளாஸில் செய்ய என்னன்னு தெரியா, சும்மா சொல்கிறேன், அதை விளங்கிடுங்க. என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வச்சுக்கொண்டு இப்போ ஒரு சின்ன விஷயம் 10 நியூட்டன் 20 நியூட்டன்லாம் சின்ன விஷயங்கள். அந்த விஷயம் கொண்டு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு சின்ன பொருளை அசைக்கலாம். அதே மாதிரி அதே விஷயம் பயன்படுத்தி ஒரு பெரிய பொருளை அசைக்கலாம்னா செய்யலாம். இப்போ ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னு சொன்னால், இப்போ பைசிக்கல் இருக்குது தானே, புஷ் பைக் நம்ம மிரிச்சி ஓடுவோம் தானே, அந்த பைக்கில் இருக்குது. இப்போ நம்மளோட பைசிக்கலுக்கு நான் பாடம் விட்டு போகணும், பைசிக்கல் எடுத்து போகிறேன், என்ன செய்யலாம்டா போய் நடந்து போகக்குள்ளே அந்த பைக்கை பிடிச்சி இழுத்த என்ன செய்ய போகுது வரும். ஏன்னா நான் பைசிக்கல் தானே, சும்மா நான் இழுத்த வரும், ஓகே ஒரு விஷயம் கொடுத்துருக்க வருது. அதே ரோட்டில் ஒரு பெரிய லொரி ஒன்று கிடக்குன்னு வைப்போமே, இந்த பெரிய கண்டெய்னர் மாதிரி பெரிய லொரி ஒன்று கிடக்குன்னு வைப்போமே, ஒரு ஆள் அடித்தான்னு இல்லாட்டி பெரிய லொரி ஒன்று கிடக்கணும். அந்த பைசிக்கல் இழுத்து அந்த விஷயம் கொடுத்து இழுத்தா வருமா, வராது, முட்டாள் தானே. அதோட பெரிய விஷயம் கொடுத்து இழுக்கணும் வருமா, வராது. நான் தனியாக செய்யலை, அதை இழுக்கல. அப்போ என்ன விளங்குதுண்டா, நான் பைசிக்கலி கொடுத்த அந்த விஷயம் ஆள் அடிச்சானு கொடுத்து இழுத்தா என்ன செய்யாது, வராது. ஏன்னு செய்யணும், அதே விஷயம் தான் அதோட கூட கொடுத்து இழுக்கணும், அது வரல. காரணம் என்னன்னு சொன்னால் பைசிக்கல்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு துணிவு, ஆனால் அந்த லொரி வந்துக்கிட்டு பெரிய ஒரு துணிவு. அப்போ பெரிய ஒரு துணிவுகளில் சின்ன விஷயங்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யலை, அசைக்கலை. அந்த லொரியே அசையாட்டி பூமி எவ்வளோ பெரிய துணிவு அதிலே அசைக்கலாமா. பூமியின் துணிவு கிட்டத்தட்ட அன்னளவாக 6 தர 1024 கிலோகிராம் என்ற மாதிரி பெரிய துணிவு வரும். சரியா, பூமியின் துணிவு கிட்டத்தட்ட இப்படி பெரிய ஒரு துணிவு. அப்போ இந்த துணிவு சின்ன விஷயங்கள் அசைக்குமா, ரெண்டா என்ன செய்யாது, அசைக்காது. இந்த விஷயம் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், அவரை அசைக்க இயலா என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதான் இப்போ இந்த மாக்கரை விட்டுறேன்னு சொன்னால் இப்போ பூமி இந்த மாக்கரை பிடிச்சிருக்கும், ஓகே
ஆனால் பூமி இந்த மாக்கரை பிடிச்சி இழுக்குது ஓகே. அதே மாதிரி மாக்கரம் பூமியை பிடிச்சி இழுக்குன்னு தானே. அப்புறம் இதுவும் இழுக்குது அதுவும் இழுக்கு, ரெண்டு ஒரு விஷயம் கொடுத்தா இழுக்குது. இழுத்தாலும் மாக்கர் தான் செய்யுது கீழே போகுது, பூமி மேலே வரல. காரணம் இதான், இந்த ரெண்டுலேயும் தாக்குற விஷயம் ஒன்று தான். இருந்தாலும் இவர் சின்ன திணிவு, அவர் டக்குன்னு கொண்டு விழுந்துட்டுவார். பூமி பெரிய ஆள் இல்லவர், 6 × 10 = 24 கிலோகிராம். செய்வர் 24 போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும். அப்போ பூமி என்ன செய்யாது, மேலே வராது. இதுதான் அதுக்குரிய காரணம். சரி, அப்போ தான் பூமின்னா இந்த பூமியின் மேற்பரப்பு இல்லைவ, இந்த மேற்பரப்பில் சரி மேற்பரப்பில் எடுத்து இந்த மேற்பரப்பில் எவ்வளோ ஈர்ப்பு பிழைச்சரி இருக்குன்னு காணப்படும். அதை காணத்துக்கு நான் என்ன செய்யலாம், ஜி சமன் ஜி கேபிட்டல் எம் ஓவர் ஆறு ஸ்கேன் கொண்டு போடலாம். இங்கே ஆறுன்றவர் பூமியின் ஆறு என்ன மேற்பரப்பு எடுக்க அந்த கோலத்தின் மேற்பரப்புண்டா பூவியான கோலம் பதின மேற்பரப்புண்டா பூமியின் ஆறு தான் செய்ய போகுது, அதுக்கு வந்திருக்கும். அப்போ ஜிக்கு ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும், அது பூமியின் அது 6 சம்திங் என்ன ஒன்று வரும். அதை அவன் தருவானா பாடமாக்க வந்து இல்லை போட்டு கூட எடுக்குதான். துணிவு வரும் எவ்வளவு 6 × 10 = 24, அதை போடுங்க. பூமியின் ஆறை அன்னளவாக 6400 கிலோமீட்டர்ன்ற மாதிரி வரும். இப்போ அதை கொண்டு போகணும், அதை மீட்டருக்கு மாற்றி என்ன செய்யுங்க கொண்டு போய் போடுங்க. போட்டு சுருக்கி எடுத்தால் இந்த மேற்பரப்பில் அந்த ஈர்ப்பு பிழைச்சரிவு எவ்வளோ வருமெண்டா, இல்லை ஈர்ப்பு பிள்ளை 6 முதல் 9.81 மீட்டர்/செகண்ட் -2 அந்த மாதிரி வரும் மேற்பரப்பில். அது மேற்பரப்பில் இப்படி ஒரு பெருமானம் வரும். அது நம்ம கணக்குகள் செய்யக்கூடிய அண்ணளவா ஒரு m கிலோகிராம் துணிவில் தாக்குற விசைக்கான சமன்பாடு எஃப் சமன் mg என்று போடும். எம் துணிவு எவ்வளோ கொண்டு போடும், ஜிக்கு எவ்வளோ போட்டு சேரும், 10 கொண்டு போட்டு சேரும். அது இந்த 9.81 கொண்டு என்ன செய்யணும், அண்ணளவா 10 ஆக்கி போட்டு சேரும். சரியா, மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக எவ்வளத்தை உதாரணத்துக்கு மெக்கானிக்ஸில் வந்துட்டு ஒரு நிலமட்டத்திலேருந்து ஒரு பொருள் எச்சென்ற இடத்துல வைக்காமண்டா எம் துணி வண்டா அதனுடைய அழுத்த சக்தி பிஇ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு போட்டு சேரும், mgh இந்த மாதிரி போட்டு சேரும். அதில் வர அந்த ஜிக்கு என்னத்தை கொண்டு போய் போடும், அந்த 10 அந்த 9.8 கொண்டு தான் சேரும், 10 மாதிரி என்ன செய்யும் அண்ணளவா கொண்டு போடும். எல்லா சந்தர்ப்பத்தையும் செய்யும் 10 கொண்டு செஞ்சுக்கிறீங்க. ஆனால் அந்த ஜிக்கான கோவை தானே சொல்லுங்கள், மேற்பரப்பை விட்டு தூரம் போக 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 துணிவு மேற்பரப்பிலிருந்து தூரம் போக 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 தூரம் கூடும். இந்த தூரம் கூடும் இதான சமன்பாடு. இன்னைக்கு இப்படி எழுதுறேன் ஜி இப்படி தகவல் ஜி சமன் ஜி m/r ஸ்கேவில் ஜி மாறாது எம்மும் மாறாது. மேற்பரப்பை விட்டு மேலே போக போக தூரம் கூடுதல் ஜி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. மேற்பரப்பில் 9.8 உண்டு அல்ல அண்ணளவா 10 இருந்தாலும் மேலுக்கு போக 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 10 இருக்குமா இல்லை, ஏன் தூரம் கூட என்ன செய்யும் ஜி குறைவடைஞ்சு கொண்டு போகும். அப்போ இன்னைக்கு 10 இருந்தால் மேலுக்கு 9, 8, 7, 6 செய்ய போகுது, குறைவடைஞ்சு கொண்டு போகும். ஆமாம், நாம் மேற்பரப்பிலிருந்து எவ்வளோ தூரம், அதாவது பூமி தானுண்டா பூமியின் மேற்பரப்பிலிருந்து அழுத்த சக்தி அளந்து கொண்டு இருக்கேன். நாம் மேற்பரப்பிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்ன செய்யணும், நாம் இப்போ எம்மை போட்டு அங்கே போகிறவர் 6 10 கொண்டு போய் போட்டிங்க. எம்மை போட்டு அங்கே ஜிக்கு நாம் என்ன செய்கிறோம் 10 போட்டு தான் செய்கிறோம். இப்போ அது ஒரு புலையான செயற்பாடு இப்போ விளங்குது. அது வந்து புலை தான். ஆனால் மெக்கானிக்ஸை பொறுத்த அளவில் அது புலையான எடுக்க மாட்டோம், 10 தான் போட்டு செய்யும். காரணம் என்னன்னு சொன்னால் மெக்கானிக்ஸில் நாம் இந்த அழுத்த சக்தியோ அப்படி ஏதோ காணக்குள்ள இந்த தூரங்கள் எச்சரிக்கல இது ஒரு 10 மீட்டர் அல்லது 20 மீட்டர் அல்லது மேக்ஸிமம் ஒரு 100 மீட்டராக இருக்கும். தாண்டி போனால் 800 மீட்டர் அப்படி தான் கிடக்க போகுது. கிலோமீட்டர் கணக்கில் அங்கே கதைக்கல ஒரு 10 மீட்டர் உயரத்தை கொண்டு வச்சு அழுத்த சக்தி எவ்வளோ அப்படி தான் நாம் செஞ்சு கொண்டிருக்கோம். மிஞ்சி போனால் 800 மீட்டர் எடுப்போம். சரி, 1 கிலோமீட்டர் எடுப்போம், 1000 மீட்டர் எடுப்போம். எடுத்தாலும் நாம் 10 போட்டு தான் செய்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போடுற அந்த 10 வார விடையில் என்ன செய்யாச்சுன்னா அவ்வளோ பெரிய பாதகத்தை என்ன செய்யாது ஏற்படுத்தாது. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ பூமியின் ஆறை நான் சொன்னேன் எவ்வளோன்னு சொன்னால் 6400 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டர் ஒப்பிடக்குள்ள 1 கிலோமீட்டர்னு சொல்ல என்ன செய்யலாம் ஒரு சின்ன ஒரு தூரம். ஏன் 6400 சொல்லக்குள்ள ஒன்றெல்லாம் என்ன செய்யுது சின்ன தூரம், அதுகள் என்ன செய்யலாம் புறக்கணிக்கலாம். இந்த சமன்பாடில் போட்டு விடையெடுக்கக்குள்ள இந்த சமன்பாடில் போட்டு விடையெடுக்கக்குள்ள இந்த 6400 இருக்கக்குள்ள அது மேலுக்கு 1 கிலோமீட்டர் போகிறது இந்த விடையில் என்ன செய்யாது அவ்வளோ பெரிய பாதிப்பு என்ன செய்யாது ஏற்படுத்தா. ஏன் ஏற்கனவே நம்ம 9.8 அண்ணளவா 10 தான் முடிச்சிடும். இதே குறையக்குள்ள என்ன செய்ய 9.8 இல்லாமல் 9.7 கொண்டு வரப்போகுது. அதை நாம் என்ன எடுக்க போகிறோம் 10 எடுத்து நான் செய்ய போகிறோம். அப்போ அதால் என்ன செய்யாதாங்க நமக்கு அந்த விடை என்ன செய்யலாம் அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறோம். ஏனெண்டா 6400 1 கிலோமீட்டர் சின்ன 1 கிலோமீட்டரை நான் சின்னன்னு சொல்லக்குள்ள இங்கே நான் பயன்படுத்துகிற 10 மீட்டர் 20 மீட்டர் சின்னது தானே. 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்னா நீ சின்ன எடுக்க வைக்கணும். அப்போ அந்த 10, 20, 30 மீட்டர் செய்ய போகுது இன்னும் சின்ன பெருமானம் கேட்போம். அதை சமன்பாட்டில் போட்டு என்ன செய்யாது அவ்வளோ பெரிய பாதிப்பு என்ன செய்யலாங்க ஏற்படுத்த போகிறோம் இல்லை.
சரியா? ஆனால் மெக்கானிக்ஸில் அப்படி இங்கே நாம் ஃபீல்ட் ஈர்ப்பு புலம் படிக்கிறான், இங்கே வந்துக்கிட்டு ஜிக்கு வந்துட்டு 10 போட்டு செய்யலை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ பூமி மேற்பரப்பிலிருந்து ஒரு பொருளை கொண்டு இங்கே வைக்கக்குள்ள அழுத்த சக்தி ஏதோ வரக்குள்ள எம்ஜிஹெச்னு போடக்குள்ள இவர்கிட்ட நீங்கள் ஜிக்கு பிரதிடக்குள்ள எப்படி வரணும்னு சொன்னால் இதில் மேற்பரப்பிலிருந்து போல பூமி என்றால் 6400 கிலோமீட்டர் வைக்க போகுது. நாம் இங்கே கைக்குள்ள எப்படி கரெக்ட் பண்ணால் மேற்பரப்பில் இருந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போவோம்னு சொன்னால் அதே 6400 மீட்டர் தூரத்துக்கு கொண்டு போக வேண்டி வரும். பூமியின் 6400 அதுக்கு மேலே ஒரு 6400 கொண்டு வரோம்டா அந்நேரம் இந்த 6400 6400 புறக்கணிக்கலாமா? அந்நேரம் புறக்கணிக்கலை. 6400 கொண்டு போவோம், சில 10,000 கிலோமீட்டர் கொண்டு போவோம், அப்படிலாம் சில செயற்பாடு செய்ய வேண்டி கிடக்கு. சரியா? அந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம்? இந்த புறக்கணிச்சு 10 போட்டு மாதிரி என்ன செய்யலாம்? போட்டு செய்யலாம். அந்நேரம் உண்மையான தூரங்களை போட்டு இந்த சமன்பாடில் போட்டு கண்டு தான் கொண்டு போய் போடும். ஏண்டா 6400 போடக்குள்ள 10,000 15,000 பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்நேரம் என்ன செய்யணும்? சரியான பெருமானங்களை போட்டு தான் செய்யணும், செய்ய வேண்டிய செய்ய வரப்போகுது. சரியா? இதுதான் நான் வேகன்சர். இப்போ ஏன் அந்த புறக்கணிக்கான சின்ன ஒரு உதாரணம்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு 5 ரூபா டொஃபியோ அல்லது சுங்கியோ வாங்க போகிறேன்டா அந்த இடத்துல அந்த 5 ரூபா பெரிய ஆசை 5 ரூபா கொடுக்குதான்னு வாங்கணும். 5 ரூபா போடக்குள்ள 5 ரூபா பெரிய ஆசை தான் நீங்கள். அதே கடையில் நீங்கள் போய் ஒரு 10,500 சாமம் வாங்கணும் வாங்கினா அந்த இடத்துல அந்த 10,500 கூட 10,500 அந்த கடைக்காரன் கேட்க மாட்டான். 10,000 தந்தா போதுமானா சொல்லுவான், 5 ரூபான்னு செய்வான், தேவையில்லைன்னு விட்டுருவான். ஏன்டா அந்த 10,000 ஒப்பிடக்குள்ள அந்த 5 ரூபான்னு செய்யும், அது சின்ன காசாக இருக்கும். ஆனால் 5 ரூபாவோட ஒப்பிடக்குள்ள 5 ரூபா பிடிக்கும், பெரிய காசாக இருக்கும். அது மாதிரி தான் 6,400 ஒப்பிடக்குள்ள 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் சின்னதாக இருக்கும். அதோட சின்ன வார தூரங்களை இன்னும் புறக்கணிச்சு கொண்டு போய் தரலாம். ஆனால் 6,400 கிலோமீட்டர் ஒப்பிடக்குள்ள 6,400 புறக்கணிக்கலாமா? இல்லை. 6,400 புறக்கணிக்கலாம்டா 10,000 15,000 கிலோமீட்டர் புறக்கணிக்கலாமா? இல்லை. அப்படியான செயற்பாடு செய்யணும், இங்கே செய்யப்படுறோம். சரியா? அதில் கேள்வி வேறு கூட உங்களுக்கு என்ன செய்யும் வழங்கும், அது எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலான்னு செய்யணும், நீ வச்சுக்கணும். அப்படிதான் அதுகளை கன்செப்ட். இதுகளை நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு விளங்குற மாதிரி என்ன செய்யுங்க, ஏதாவது ஒன்றில் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். விளங்கு சும்மா உரமாக போட்டு ஆழ்த்திக்க தேவையில்லை, சும்மா ஒரு மேலதிகமாக கிடைச்ச விஷயங்கள் தான் அது. சரியா? அப்போ இங்கே நோட் பண்ண வேண்டிய என்னன்னு சொன்னால் இந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு புள்ளியில் வார அந்த ஈர்ப்பு ஆறுமுடுகள் இருக்காதானே, இந்த ஈர்ப்பு ஆறுமுடுகள் என்றவர், அந்த ஈர்ப்பு ஆறுமுடுகள் என்றவர் அந்த இடத்துல உள்ள ஈர்ப்பு புல செறிவுக்கு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கணும்.